திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் பாடி அருளிய திருப்பதிகங்களில் சிலவற்றை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வரிசையிலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளிய திருப்பதிகம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்று சொல்லக்கூடிய திருப்புகழூர் திருப்பதிகம். திருப்புகழூர் என்ற உடனேயே நமக்கு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் நினைவுக்கு வருவார். அவர் முக்தியடைந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே நம்முடைய நம்பியாரூர பெருமான் வருகின்றார். வசந்த விழாவிற்கு பொன் வேண்டுமே என்று நினைந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டு அங்கே வருகிறார். திருக்கோயில் பூட்டப்பட்டிருப்பதனால் அங்கே அருகிலே ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி அந்த தலத்திற்கு அருகேயே ஓரிடத்திலே சந்நிதிக்கு அருகிலே படுக்கின்றார். படுத்தவர் தலைக்கு அணை வேண்டும் என்பதற்காக செங்கல்லை எடுத்து தன்னுடைய அதை துண்டை சுற்றி ஒரு தலையணையாக வைத்து கொண்டு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் உறங்குகின்றார். சிறிது நேரம் கழித்து எழுந்து அவர் நாம் எப்படி நம்முடைய தியாகேச பெருமான் புற்றிடங்கொண்டநாத பெருமானுடைய இந்த வசந்த விழாவை எவ்வாறு நாம் கொண்டாடுவது என்று நினைந்து சிந்தனையோடு திரும்ப இறைவனை தரிசிக்க புறப்படுகின்ற போது அந்த துண்டை அந்த செங்கல்லை எடுத்து பார்க்கின்ற போது அந்த செங்கல் பொன் கட்டியாக செங்கல்லினுடைய அளவுக்கே அதிலிருந்த செம்மண்ணுக்கு பதிலாக தங்கம் இருந்தது. அப்படி அவருடைய தலை பட்ட இடம் அந்த கல் பொன்கல்லாக மாறியது. திருவாரூர் வசந்த விழாவிற்கு அதை கொண்டு வந்து நம்முடைய நம்பியாரூர பெருமான் மிக சிறப்பாக அந்த விழாவினை நடத்தினார் என்பது நாம் அறிந்த வரலாறு. அந்த திருப்பதிகத்திலே ஒவ்வொரு அடியிலும் யாதும் ஐயுறவில்லையே, நிறைவு அடி யாதும் ஐயுறவில்லையே, அமருலகு செல்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே, அமருலகு ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று யாதும் ஐயுறவில்லையே என்று பெருமானை நோக்கி பாடியிருப்பார். யாரெல்லாம் பெருமானை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த முழுமையான நம்பிக்கை வேண்டும். எந்த சிறு ஐயமும் தேவையில்லை. பெருமான் நமக்கு நன்மை எதுவோ அதைத்தான் செய்வார் என்கின்ற அந்த பரிபூரண நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடியார் பெருமக்களுக்கு கற்றை செஞ்சடையான் உளான் யாமுலோம் என்பதைப் போல எப்பொழுதும் பெருமானுடைய அருள் நம்மிடத்திலே நம்மை சுற்றி நமக்கு நடக்கக்கூடிய தீவினைகளிலிருந்து நம்மை காத்து கொண்டிருக்கும் என்கின்ற அந்த பரிபூரண நம்பிக்கை யாதும் ஐயுறவில்லையே, சிறிது கூட ஐயமில்லாமல் பெருமான் நம்மை காப்பார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய திருப்பதிகமாகவும் இந்த திருப்பதிகம் விளங்குகின்றது. நாம் நாள்தோறும் பாராயணம் செய்து நமக்கு அறத்தின் வழியாக வந்த சிறந்த பொருளீட்டக்கூடிய நிலையை பெருமான் நமக்கு அருளுவார். ஆகவே அறத்தின் வழி வந்த பொருளை பெறுவதற்கு அன்பர்கள் இந்த திருப்பதிகத்தை பாராயணம் செய்வது நமக்கு மேலும் மேலும் செல்வத்தை தரும். இதை பாராயணம் செய்தவர்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பது கண்கூடு. திருச்சிற்றம்பலம்.